ஐயா இது மிளகாய் செடி வந்து தோட்டக்கலைத்துறையிலேருந்து எனக்கு கன்று வழங்கினாங்க. அந்த கன்றை எடுத்து கொண்டு வந்து நான் முறைப்படி உரம் வச்சு எனக்கு மாடே என்கிட்ட 10 மாடு இருக்குது. நான் லாரி சாணி லோடு சாணி வாங்கி 12,800 ரூபா செலவு பண்ணி சாணி வச்சு சாகுபடி பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து லேபர் செலவு மட்டுமே கிட்டத்தட்ட 15 ஆள் செலவு. 15 ஆளுக்கும் ஒரு ஆளுக்கு 600 ரூபா சம்பளம். அது இல்லாமல் உரம் அடித்தது, உழவடித்தது, உழவு கூலி 3 முறை உழவடிச்சிருக்கிறேன். இவ்வளோ சாகுபடி பண்ணி கடைசியாக என்னாச்சுன்னா, என்னுடைய மிளகாய் செடி அவங்க கொடுத்து தோட்டக்கலையில் கொடுத்த மிளகாய் செடி வந்து எந்த விதமான உரைப்பும் இல்லை, பச்சி விடுறதுக்கு உள்ள மிளகாயை எங்கள்கிட்ட கண்ணை கொடுத்துட்டாங்க. நான் சாகுபடி பண்ணி கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 20,000 ரூபா இதனால் நட்டம். இந்த நட்டத்தை வந்து தோட்டக்கலைத்துறை தான் எனக்கு இழப்பீடை வழங்கணும். அப்படி அதுக்கான ஏற்பாடு செய்யணுங்கிறதுக்காண்டி தான் நான் வந்து இதை மாதிரி மீடியாவை கூப்பிட்டு இன்றைக்கி பேட்டி கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து இதே போல் என்னுடைய ஏரியாவில் நிறையா விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நான் மட்டும் பாதிக்கப்படலை, பெரிய அளவில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதை மாதிரி இந்த வருஷம் கொடுத்த மிளகாய் கன்று, புடலை விதை, பாகல் விதை, இது எல்லாமே முளைக்கலை எங்களுக்கு. 100 விதை போட்டோம்னா 10 விதை கூட முளைக்கலை. இதை மாதிரியே தோட்டக்கலை இதில் வருஷம் பிஜேன்னு சொல்லி ஒரு கம்பெனிலேருந்து வாங்கி கொடுக்குறாங்க. இது இல்லாமல் வேறு கம்பெனியில் வாங்கிட்டு கொடுக்கலாம். நாம்தாரி, வேறு நிர்மல், ராதிகா, இது மாதிரி செடி விதைகள்லாம் வாங்கி கொடுக்கலாம். அது வாங்கி கொடுக்காமல் ஒரே கம்பெனிலே தொடர்ந்து இந்த விதை வாங்கி கொடுத்து அவங்க பலனடைகிறாங்களோ இல்லையே எங்களை வந்து வீணடிச்சு விட்டாங்க. என்னுடைய இழப்பீடை தோட்டக்கலைத்துறை தான் எனக்கு வழங்கணும். அதுக்கான ஏற்பாடு மீண்டும் நான் மாவட்ட ஆட்சித்தலைவரையும் பார்க்கணுன்ட்டு இருக்கேன். போய் பார்த்து அதுக்கான ஏற்பாடு பண்ணுறதுக்கான வாய்ப்பை தரணுங்கிறது கேட்டுக்கிட்டேன். ஆனால் இந்த ஆண்டு உங்களுக்கு மகசூல் போயிட்டு அதனால தான் இந்த செடியெல்லாம் பிடிங்கி இப்போ அழிச்சிட்டு இருக்கீங்களா? இந்த செடியை வந்து நான் வேறு வழி இல்லாமல் இந்த வருஷம் மகசூல் கிடையாது. இது மகசூல் வந்து நல்லா இருந்து விலை நல்லா இருந்து 40 ரூபா 50 ரூபா விற்றுனா நாங்கள் என்ன பண்ணுவோம், காய அரைத்து விற்றுக்குவோம். 40 50 ரூபா விற்காமல் 30 ரூபா 25 ரூபாய்க்குள்ளே வந்துட்டுனா வத்தல் மிளகாய், மோர் மிளகாய் போட்டு பின்னாடி வந்து மழை காலத்தில் நல்ல விலைக்கு விற்றுக்கலாம், 400 ரூபாய்க்கு குறையாமல். இது எல்லாமே வீணாக போச்சு இந்த வருஷம். தோட்டக்கலைத்துறை வந்து இந்த வருஷம் எங்களை சுத்தமாக பழி வாங்கிட்டாங்க. இந்த வருஷம் மிளகாய் கண்ணை ஏதோ தெரியாதனமாக ஏதோ வாங்கி வந்து போட்டு இனிமேல் தோட்டக்கலைத்துறையில் வாங்குறது எங்களுக்கு சங்கடமாக இருக்குது. விவசாயிகள் ரொம்ப வருத்தத்தோடு தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் பேர்? என்னுடைய பேர் ராஜேந்திரன், தேத்தாக்குடி வடக்கு. என்னுடைய அப்பா பேர் கிருஷ்ணசாமி.